சன் டிவி நேருக்கு நேரில் வீரபாண்டியன் என்ற கேள்வி கேட்குறாரு. அப்போ நான் 9 பேரை காப்பாற்றுறதுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன். வீரப்பன் 9 பேரை கடத்தி வச்சுட்டாரு வன இலாக்கா அதிகாரிகளை. அப்போ பேசும்போது அவன் கேள்வி கேட்டுட்டு இருந்தாரு. அப்போ அவர் கேட்டார், இந்த மாதிரி ஒரு பெரிய பத்திரிகை ஜாம்பவான் தமிழக அரசியலில் ஒரு பத்திரிகை தீர்மானிக்கிறதுனா இவர் தான், அப்படிப்பட்ட பெரிய ஆள். அது என்ன கோபால் பஸ்ஸில் போயிட்டு வர மாதிரி வீரப்பனை பாட்டு வர்றாரு, இவர் மாத்திரம் அப்போ போலீஸ் மாத்திரம் போக முடியல, ஏன் போலீஸ் போய் பிடிச்சி வந்திருக்க வேண்டியதானே, கோபால் பின்னாடியாவது போயே பிடிச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு வீரபாண்டியன் கேட்குறாரு. நான் சொன்னேன், சார் தானே என்ன, ஏன்னா அவங்க முதல் நாள் அறிக்கை கொடுத்துருக்கதா எனக்கு யார் சிஎம் சொல்கிறார், கலைஞர் தான் சொன்னார், கோபால் பார்த்தீங்களா அந்த அறிக்கையை அப்படின்னாரு. ஒரு கூட்டத்தில் பேசிட்டாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன், சரிண்ணே வீரபாண்டியன்ட்ட, சரி இன்னைக்கு ஒவ்வொரு முறையும் நம்ம வீரப்பனுக்கு போகும்போது தூதுக்கு போகும்போது 2 அரசாங்கமும் எனக்கு ஒரு ஓலை கொடுக்கும், நாங்கள் அரசு தூதுவராக நியமிச்சிருக்கோம், இவர் எங்கள் அரசு சார்பாக தான் போகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஓலை கொடுப்பாங்க. அதுவும் சீஃப் செக்ரட்டரி ஹோம் செக்ரட்டரி யாராவது ஒருத்தன் கையெழுத்து போட்டு கொடுப்பாங்க. நான் இந்த முறை போகிறதுக்கு பதிலாக நான் சிஎம்கிட்ட சொல்லிடுறேன், சாரை போக சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லிடுறேன் அப்படின்னு. சார் வேணால் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஏன்னா அவர் தான் சீக்கிரம் போயிட்டு வராருல அப்படிங்கிறாருல, போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி பேட்டியெல்லாம் முடிஞ்சு நைட்டு 9 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆச்சு. 10:10 இருக்கும். எங்கள் வீட்டம்மா அப்போ தான் அந்த சிந்த ஃபோன் இருந்ததுல, கார்லெஸ் ஃபோன், யாரோ ரஜினியா அப்படின்னு சொல்லி ஃபோனை கொண்டு வந்து எங்கள் வீட்டம்மா கொடுக்குது. அது என்ன, யார் உங்கள் வீட்டம்மாவான்னுச்சு. ஆமாண்ணே கோபால் சொல்லுங்கள், சார் ஃபோன் பண்ணார். என்னென்ன, இல்லை கோபால் என்னை கொல்றதுக்கு பிளான் பண்ணிட்டாரு, அவர் தானே சொன்னார் பஸ்ஸில் போயிட்டு வராது, இப்போ போய் ஏன் போலீஸ் போக முடியலன்னு, அவர் போயிட்டு சொல்லுங்க அப்படின்னு. இல்லை அது ஒரு ஃப்ளோரில் பேசிட்டாரு, இனிமேல் பேச மாட்டார், நீங்களும் இதை வெளியே பேசுகிறாங்க. இது நடந்தது 25 வருஷத்துக்கு முன்னாடி.